வணக்கம் உறவுகளே, நாங்கள் இன்னும் ஒரு வீடியோவில் இன்றைக்கு சந்திக்கிறதுல சந்தோஷம். நாங்கள் என்னடா இது கலவரன்றதை பார்த்துட்ருக்கீங்களே. இப்போ நாங்கள் இந்த எள்ளுப்பாகு இல்லை எள்ளு புண்ணாக்குன்னு சொல்லுவாங்கள்ல, அது எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். முதல்ல வந்து எள்ளில் வந்து மணலை விட்டு காய விடுறதுல இப்போ ஊற்றியல் இருக்கும். அதற்கு வடிவாலாம் கழுவிட்டு 2-3 தண்ணியில் கழுவினா அந்த சாயம் மாதிரி எல்லாம் விலகி போய் இந்த பாருங்கள் நல்ல வடிவான எள்ளு வருது. அப்படி எள்ளு வடிவாக வந்தால் பிறகு அதை வந்து அரித்து தண்ணியை வடிக்க பண்ணணும். அப்புறம் தண்ணியை ஒரு நெட் போட்டு இதில் பாத்திரத்தில் வடிச்சிட்டு கீழே வந்து வடிஞ்சோன்னா இல்லை வெள்ளையாக எள்ளு வருது பாருங்க. அதை பிறகு அப்படியே லைட்டாக திருப்பியும் ஃபுல்லாக கரையை தண்டி நாங்கள் ஃபுல்லாக வந்து வடிச்செடுப்போம். அதை அப்படியே லைட்டாக அது ஒரு உருளைக்கை போட்டு இடிக்கணும். வேண்டாம் அந்த உருளைக்கை போட்டு இடிக்கிற எண்ணத்துக்குண்டா அப்போ தான் அந்த மேல் அந்த கருப்பு தோல்கள் எல்லாம் கலரும். அதுக்காக தான் மேலே இடிக்கிறது. நோமலாக இடிச்சிட்டு விட்டோம்னு சொன்னால் அந்த தோல் கலரு மேலே தோலை நீக்கிட்டு தான் அதை வந்து காயப்படணும். நாங்கள் அந்த தோலை நீக்கிறதுக்காக காயப்படுறதுக்கு முதல் தோலை நீக்கிறதுக்காக இப்போ நங்கு இடிச்சிட்டு இருக்கிறோம். பறவை போடுறது காய போட்டு கசக்கு பிடிச்சி தோலை கட்டுறது, பிடிச்சி போட்டு வெந்து போட்டு இதுக்க போட்டு இடிக்கிறது. திருப்பி இடித்து மொட்டை மாடியில் வேண்ட காய போடுவோம். அப்பா படியேறது எவ்வளோ கஷ்டமாப்பா, கஷ்டம்ப்பா. மொட்டை மாடி இதை போட்டாச்சு. நல்ல வெயில் அடிக்குது, காயட்டும். கொஞ்சம் காஞ்சி போய் கிடக்குது தான். இன்னும் கொஞ்சம் காயட்டு நாங்கள் அங்கே ஜம்பு நாவல் பார்ப்போம். இது பூ மொட்டை மாடியிலே அந்த சைடில் நிற்கிறதால பார்க்க வடிவாக இருக்குது. அவசரத்துக்கு நிலத்துக்கு நிற்கலாம் நாங்கள். இது பூவு அப்படியே காய்க்கு பூவம். இது காய். இதை வந்து ஜம்மு நாவல் ஜம்புக்காய் எண்டுவாங்கள், ரோஸ் ஆப்பிள் எண்டுவாங்கள். என்ன பிடிக்குள்ள கட்டி காய்க்கல மரம் எல்லாம் பொட்டி கூட்டம். நான் ஜம்பு நாவல் 2 மினக்கட டைமில் அம்மா கொஞ்சம் எடுத்து மிக்சியில் அடிச்சிட்டா. மிக்சியில் அடிச்சுட்டு தான் பிறகு திருப்பி போட்டு இதுக்குள்ள அடிக்க வலிக்கிட்டா என்ன டொக்குன்னு சத்தம் கேட்குன்னு தான் இறங்கி வந்தேன் மேலே இருந்து. இந்த கேப்புக்குள்ள அது என்னென்னு சொன்னால் முதல் மிக்சியில் போட்டு இந்த கையால் அடிக்கிறேன்னா கண்ணீரை முடிக்கிற கஷ்டமாக இருக்கும். இப்போ மிக்சியில் போட்டு லைட்டாக அந்த உடைச்சி போட்டு திருப்பி கொண்டு வந்து இதில் போட்டு இடிச்சிட்டு வரைக்கும் அந்த பதத்தில் அப்படியே உருண்டு வரும். இதுதான் இந்த உள்ளுக்க போட்டு இடிக்கிறது. கொஞ்சம் உருட்டி தாங்க அப்போ சாப்பிட்டு பார்ப்போம். பெருசாக ஆகலாம், சின்னது தான். பக்கண்டு செம்மையாக இருக்குண்ணே. எள்ளுப்பாகு சாப்பிட்டு பார்க்க போகிறேன். நல்லா இருக்கு. சீனி ஆனாது கடுமையாக எண்ணிக்கை இல்லை. நல்லா சீனி சாப்பிடு. என்ன வருது ஓத்தே? உருட்டு நல்ல எண்ணெய் வருது. கேட்டுங்க. எள்ளில் இருந்து செய்கிறேன்னு நல்லெண்ணெய். அப்போ எள்ளெண்ணெயா நல்லெண்ணெயா? அடிங்க போல் அடி தர்றேன். தண்ணி சுடு தண்ணி அடுப்பில் இருக்காது, தண்ணி விட்டு அடிக்கிறேன். சொட்டு விட கொஞ்சம் தண்ணிங்க சுடுதானே. நிறைய வந்துச்சு. இது போன்ற ஒரு தரமான இன்னும் ஒரு காணொளியில் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுகிறோம். நன்றி.